எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றதோ தெரியல. ஹாய். என்ன மேடம், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. எது ஹாப்பியா இருக்காங்களா? இல்ல, இவ்வளவு நேரம் இங்க தான் திரும்பி உட்காந்துருந்தீங்க. வந்தோடனே என்ன பார்த்தோன்னே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்களே, வெக்கமோன்னு நினைச்சேன். டேய் என்ன தும்முறா இல்ல தும்முறான்னு கேக்குறேன். ஆ, வலிக்குதுடி, விடு. விடு, வலிக்குதுடி. நல்லா வலிக்கட்டும், வலிக்குதோ? இப்படிதான் எனக்கும் மனசு வலிக்கும், இது மாதிரி 100 மடங்கு. ஐயோ சாமி, வலிக்குதுடி, கையிடுறீ முதல்ல. நல்லா வலிக்கட்டும், அதுக்கு தானே பிடிச்சி திருவுறது. எப்படி இருக்கு இப்ப வந்தோன நக்கல்? என் மேல தாண்டி தப்பு, மன்னிச்சிருடி. வலிக்குதுடி, ப்ளீஸ் டி, விடுறி. அந்த பயம் இருக்கணும். ஆ, நல்லா புடிச்சு கிள்ளிட்டடி, போடி. சாரிங்க, கோவத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். சரி வீடு, அதனால என்ன, என் பொண்டாட்டி தானே. ஆமா, நீங்களும் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் இப்படிதான் சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை நான் பொண்டாட்டியே ஆவேன்னு. ஏமா, ஏன் அப்படி பேசுற? பின்ன என்னங்க சொல்றது, நமக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு இதுல இருந்தோம். சம்மதிப்பாங்களானே தெரியாது. ஆனா இப்போ சம்மதிச்சு கல்யாணம் பேசி கல்யாணம் முடிவாகிருச்சு. ஆனா இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்காங்க. நீங்களும் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க. அப்படி இல்ல சத்யா, பெரியவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்றாங்க அப்படின்னா நம்ம ஓரமாதாமா இருக்கணும். எல்லா விஷயத்துலயும் நானே போய் போய் மூக்க நினைச்சேன்னு வையேன், இவன் என்ன இவ்வளோ இதா இருக்கான் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதுவும் சரிதான், உங்க சிச்சுவேஷன் புரியுது. அதுக்காக எப்படிங்க? உண்மையே சொல்லணும்னா இந்த விஷயத்த எப்படி நான் ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம தான் சத்யா உன்னை நான் அவாய்டே பண்றேன். ஏன்னா எங்க பிரச்சனைனே தெரியலமா. உங்க அண்ணன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், இப்ப அவனும் ஒத்துக்கிட்டான், அவனும் இறங்கிதான் வர்றான். எங்க அப்பா என்ன ஐடியால இருக்காருன்னு ஒன்னும் புரியல. இல்ல வேற எதுவும் மனசுல நினைச்சிட்டு இருக்காரான்னு தெரியல. ஒருவேளை மாமாக்கு என்ன பிடிக்கலையோ? சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வேற எதுவும் பிரச்சனையில அப்பா மாட்டிருக்காரான்னு தெரியல. எனக்கு என்னமோ 2-3 நாளாவே அந்த டவுட் இருக்கு. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி வீடு, நீ ஃப்ரீயா விட, அதை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப என்ன, வெளியே போறோமா இல்ல வீட்டுல ட்ராப் பண்ணுமா? உங்க இஷ்டம் தான். ஓகே சத்யா, அப்பனா மூவி போலாமா? ரொம்ப நாள் ஆச்சு நானும் தேட்டர் போய். ஓகேங்க. மூவி முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் போயிட்டு உன்னை வீட்டுல ட்ராப் பண்ணிடுறேன். ஏங்கலவி, இந்த ராசாத்தியக்கா வந்துச்சு, என்ன விஷயம்? என்ன வந்தா உனக்கு என்ன டீ? ஏங்க, அது இந்த கோமதின்னு சொல்லுவாளே, அவங்க வீடு தானே இது? எனக்கு என்னடி தெரியும், ஆய்மவளும் தான் பேசிட்டு இருக்கீங்க. அட ஆமாங்க, இருங்க 2 வார்த்தை பேசிட்டு வரேன். ஏ ஓய், இருங்க வந்துடுறேன். யாருமா நீங்க, என்ன வேணும்? கொஞ்சம் தள்ளுங்க, நான் அந்த பாட்டி கிட்ட பேசணும். யாருமா நீ அப்படி இடிச்சுக்கிட்டு ஓடுறவ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தா, நீ யாரு? நான் அந்த பக்கத்து வீட்டுல தர்ஷினி இருக்கால, ராசாத்தி அவங்க மருமவ. அட ஆமாத்தா, சொல்லு சொல்லு, மவளை பார்க்க வந்தியோ? ஆமா, உங்க மருமக நல்லா இருக்காங்களா கோமதி? எப்பவும் என் மக சொல்லிட்டு இருப்பா. நல்லா இருக்காத்தா. அவங்க உன் புருஷனும்? ஆமா ஆமா. சரி, போயிட்டு வாங்க. சுமைய தூக்கிட்டு நிக்கிறாவ, போய் பார்த்துட்டு வாங்க. புள்ளையும் காத்துக்கிட்டு கிடக்குவா, நீங்க வரேன்னு சொல்லிருப்பியல. சரிம்மா, உங்க மருமக வந்தா சொல்லுங்க, வரும்போது இருந்தா பார்த்துட்டு போறேன். சரி தாயி, நீ போய் புள்ளைய பார்த்துட்டு வாங்க, போங்க. சரிம்மா வரேன். ஏங்க வாங்க போலாம். ஏ அப்பா, கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுல இருந்து இப்பதான் மவளை பார்க்க வழி தெரியுதோ? என்ன பண்றதுக்கா, காட்டு வேலை பொழப்பு நமக்கு அப்படி இருக்கு. இத்தனை மாசம் கழிச்சு வழிய கையில ஒரு சின்னோண்டு பையில தின்பண்டமும் ஒரு வாழைத்தாரையும் தூக்கிட்டு வரிய, அதுவும் பூரா பழுத்து போய் கிடக்கு. அவ எப்படி வச்சு திம்பா? ஏட்டி, அவ என்னவோ பண்ணிட்டு போறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு? நீங்க போங்கம்மா, அவ அப்படிதான் ஊர்வம்பு பேசிட்டு கிடப்பா. நீ சும்மா கிளவி. ராசாத்தியக்க எப்படி வச்சிருக்காக மருமவளை, அவங்களுக்கு நீங்க சம்மதிச்சீரா செய்யறது ஒரு வாழைத்தாரும் ஒரு 10 ரூபாய்க்கு தீம்பண்டமும். இவள் இப்படியே விடக்கூடாது. ஏ ராசாத்தி, ராசாத்தியே, ஏட்டி ராசாத்தி. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா புள்ள முழுகாம இருக்கா. ஒருட்டு மூஞ்ச பாத்திர மாட்டோமான்னு ஒடியாந்துட்டோம். இனி அடிக்கடி வருவாங்க, அப்ப நாங்க செய்முறை செய்யறத செய்வோங்க. முத தடவைக்க ஒன்னையும் காணா, இதுல எங்க அடுத்தடுத்து வர போறியலாக்கும். இந்த சாக்க வச்சு அடுத்தடுத்து வர போறிய அடிக்கடி.
ஓ, என்னம்மா? இந்த வரேன் வரேன். வாட்டி சீக்கிரம். என்னம்மா? ஏய், அவன் சம்மந்தி வந்திருக்காவ. 2 பேத்தையும் ரோட்லயே நிக்க வச்சு இந்த எய்த்து வீட்டுக்காரி தேவையில்லாம வம்ப கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா சொல்றிய? ஏட்டி, உன் சம்மந்தி வந்திருக்காவன்னு சொன்னேன் பிள்ளைய பார்க்க. அவளை ஏய் உருவம்பு, ஏக்கா வாங்க வாங்க, உங்க சம்மந்திட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீ பேசுனத நான் நல்லாவே கேட்டேன். ஏண்டி கூறுகட்டவளே, அவங்களே இன்னைக்கு தான் வராக. வழி மேல நிறுத்தி வச்சு இப்படிதான் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பியோ? என்னக்கா, நம்ம வீட்டுக்கு வராக, நம்ம சம்மந்தி. நான் பேசாம யார் பேசுவாக? நம்ம சம்மந்தியா? அவங்க ஏன் சம்மந்தி. அப்படி சொல்றவ நல்லா. அண்ணே, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் பேசிட்டு இருந்தாங்க. வாங்க அண்ணி, போலாம் வாங்க. ம், நல்ல நேரத்துக்கு வந்து காப்பாத்துனீங்க. பேருக்கு தகுந்தாற் போல செயலும் இருக்கு. அப்படியே பிறக்கும் போதே தெரிஞ்சிருச்சு போல ஊர்வம்பு பேசிட்டு அலைவான்னு. அதுக்குன்னே ஊர்வம்புன்னு பேர் வச்சிருக்காவ. பெரிய சம்மந்தியா சம்மந்தி. ம், இதுல கிளட்டு கிளவி வேற. அவ வேற சால்றா சைஞ்சக் சைஞ்சக்னு. எப்படியாவது 2 ஜீப்பு வாழைப்பழத்தை வாங்கி போடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள வந்துட்டாவ. ஏட்டி ஊர்வம்பு, என்ன கிளவி? அந்த வாழைப்பழத்துக்கு தானே அவ்வளோ நாடகமும். கிளவிக்கு காது கேட்டுச்சோ? ஆமா ஆமா, அப்படியே ஊர் உலகத்துல இல்லாத வாழைப்பழம் பார்த்ததே இல்லை பாருங்க. நடிப்பு கள்ளி. கிளவிக்கு வயசாகணுதுன்னா பேரு, நல்ல காது கேக்குதுப்பா. பண்றது பூரா ஊழ வேலை. கண்டுடிச்சு கேட்டுட்டோம், ஓட்ட கண்டுருவா. ஊரு அம்புன்னு பேர் வச்சதுக்கு ஊர் கல்லின்னு பேர் வச்சிருக்கலாம். தர்ஷினி, எம்மா தர்ஷினி. அத்தை, வரேன் த. யாரு வந்திருக்கா பாருமா. அம்மா, அப்பா, வாங்க வாங்க. அம்மா, எப்படி இருக்க? பண்ணி நல்லா இருக்கியா? அரோண்டி தங்கம், நல்லா இருக்கோம். நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சாமி, அம்மா. சரி, உட்கார வச்சு பேசிக்கிட்டு இரு, தர்ஷினி. சரி த. காப்பி தண்ணி எடுத்துட்டு வாங்க சம்மந்தி, உட்காருங்க. சரி, என்ன இதெல்லாம் வாழைப்பழம் தாரோட தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இதுவே கம்மி மக்கா. என் பிள்ளைக்கு வாழைப்பழம்னா எம்புட்டு பிடிக்கும், அதுவும் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. அதுக்காக தாரோடய நான் சாப்பிட போறேன்? ஏண்டி, என்னடி பேசுறவ? நீ சாப்பிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் குடு. நீ மட்டுமா சாப்பிட போற? வீட்டுல மாமனார் இருக்காக, மாமியார் இருக்காக, புருஷன் இருக்காரு. சரி சரி, என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல. சரி வாங்க போலாம். இந்தா தர்ஷினி, உனக்கு பிடிச்சதெல்லாம் இதுல வாங்கியிருக்கோம். மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதை வாங்கியிருக்கோம். அடுத்த முறை வரப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரோம். என்ன? சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் நினைக்கவும் மாட்டாங்க. என்னடா பாப்பாவை பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். புள்ள என்ன சொன்னா? அவ என்ன சொல்றது, நீ தான் சொல்லணும் புள்ள எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு. என் மருமவளுக்கு என்னடா, தங்கம் மாதிரி வேலையெல்லாம் அப்படி சிட்டா செய்வா பாத்துக்க. நீ சொன்னது என்னமோ உண்மைதான், அவ நல்லா சமைப்பான்னு சொன்ன. ஆனா சமையல் ஒவ்வொன்றும் அப்பா என்ன கைப்பக்குவோம். 10-20 வருஷம் சமைச்சவங்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்காதுன்னா பாத்துக்கீங்க. சரிடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராசாத்திய சில விஷயம்லாம் அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவா. சாப்பாடு எப்படி திருப்தியா இருந்துச்சா? ஆமாடா, திருப்தியா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல. சந்தோஷம். மருமவன் எப்போ வருவாக? அவன் வருவான், எப்ப வேணாலும் வருவான். 9க்கு வருவான், 8க்கு வருவான், ஒரு சில நாள் 10 கூட வருவான். உக்கார் மக்கா. இருக்கட்டும்மா, பொழுதுனிக்கும் உக்காந்துருக்கேன், இல்லைன்னா படுத்துதான் இருக்கேன். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? எல்லாம் இருந்துச்சு மக்கா. நீ செஞ்சியா மாமியாவா? அத்தை தாமா செஞ்சாங்க, என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. பரவாயில்லையே. ஆமா, நான் டாக்டர் சொன்னாங்க பெட் ரெஸ்டா இருக்கணும்னு சொன்னாங்களா, அதுல இருந்து இனி ஒண்ணுமே செய்ய விட மாட்டாங்க. எனக்கா வேலை செய்யாம இருக்கிறதே ஏதோ கை கால்லாம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னடி சொல்றவ? உடம்புக்கு எதுவும் சுகம் இல்லைன்னு சொன்னாவளோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் கொஞ்சம் அன்ஹெல்தியா இருக்கேனா, அதனால ஒரு மாசம் மட்டும் நல்ல பெட் ரெஸ்ட்ல இருக்க சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நல்லா வேலை செய்யணுமா. சரிம்மாக்கா. ஏம்மா, நல்லா பாத்துக்கிறாவளா மாமியா? எப்படி அவரு எப்படி? நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. யாரும் எனக்கு எந்த குறையும் வைக்கல. அவரும் எனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு நல்லா கேட்டுப்பாரு. மதியம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு தான் போவாரு. பரவாயில்லையே. ஆமா, நம்ம வராதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அத்தையும் அதே மாதிரி எது ஒண்ணுனாலும் உடனே சொல்லணும், அசால்ட்டா இருக்கக்கூடாதுன்னு அவங்களும் வந்து வந்து பார்த்துட்டே தான் போவாங்க. இப்போ கொஞ்சம் எங்கேயாவது வெளியில போயிட்டோம்னா உடனே தர்ஷினி தர்ஷினி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் உன் மனசு போல அமைஞ்சிருச்சு தர்ஷினி. நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிம்மா. ஏன் அக்கா, இன்னைக்கு அவங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி வயசான காலத்துல நீயும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஒரு உடம்பு முடியல, ஒரு உடம்புக்கு சுகம் இல்லைனாலும் நீ தான் எல்லாம் இழுத்து போட்டு செய்யணும் என்ன? கண்டிப்பாம்மா. சரிம்மாக்கா, நீ படுத்துக்க. நான் ஒரு எட்ட அப்பா என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏம்மா, கிளம்புறீங்களா? ஆமாடி, உனக்கு தெரியாது என்ன இருக்கு, மாடுகனெல்லாம் கட்டி போட்டு கிடக்கும். இன்னைக்கே காலையில போய் எல்லாம் பூவெல்லாம் எல்லாம் பிடுங்கி கொடுத்துட்டு தான் இப்போ வந்தோம். அம்மா, பொழப்ப பத்தி தான் உனக்கு தெரியுமே தர்ஷினி. ஆமாம்மா, நீங்க வந்ததே பெருசு. இவ்வளோ நேரம் இருந்தீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரிம்மாக்கா, நல்லா உடம்ப பார்த்துக்கோ, சத்தான ஆகாரமா சாப்பிடு. அப்பப்போ வந்து பார்க்குறோம், டெய்லி ஃபோன் பண்ணு. சின்ன என்ன சரியா? அம்மா வரட்டுமா? சரிம்மா. நீயும் நல்லா டைமுக்கு சாப்பிட, அப்பாவையும் பார்த்துக்கோ என்ன? நான் உன்கிட்ட ஃபோனில் சொல்கிறேன் எல்லாம். சரிடி தங்கம்.